பாலகிருஷ்ணன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது பார்த்திங்கன்னா, தமிழர்கள் வந்து அந்த காலத்தில் எப்படி வந்து 100 வருஷங்கள் இல்லை 200 வருஷங்கள் எப்படி வாழ்ந்தாங்க, ஸோ அவங்க கடைப்பிடிச்ச உணவு பழக்க வழக்கங்கள் என்னென்ன, இது இன்றைக்கி இருக்கக்கூடிய ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியோட எப்படி வந்து கனெக்ட் ஆகி அவங்க எப்படி தகவலை வந்து பரிமாறினாங்க, இந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்கள் நம்ம பார்க்க போகிறோம். இது கண்டிப்பாக நமக்கும் நம்முடைய சந்ததிகளுக்கும் கண்டிப்பாக இது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு புரியும். ஸ்கிப் பண்ணிங்கன்னா நம்ம பேசுறவங்களுக்கு புரியாது. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். பார்த்திங்கன்னா, தமிழர்களுடைய பண்பாடு இந்த உலக அளவில் இந்த உலகம் தோன்றதுக்கு முன்னாலேயே இருந்து முதல் பண்பாடு வந்து தமிழர்கள் பண்பாடுகள்னு சொல்லணும். ஏன் அந்தளவு பார்த்திங்கன்னா வந்து தமிழர்களுடைய நாகரிகமும் கலாச்சாரமும் வந்து தொன்று தொட்டு இருக்குதுன்னா அது மிகையாகுது. பார்த்திங்கன்னா ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் பார்த்திங்கன்னா நம்மலாம் கூட்டு குடும்பமாக இருந்தோம். ஸோ கூட்டு குடும்பமாக இருக்கும்போது என்ன பண்ணுச்சுன்னா வந்து நம்மளாம் ஒன்று போல் வாழ்ந்தோம். ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து அதோடைய நம்முடைய உணவு பழக்கங்கள் தனி. ஆனால் இது வந்து அப்போமே பார்த்திங்கன்னா வந்து ஆசாரக்கோவை பெருவாய் மொழியார் எழுதி ஆசாரக்கோவையில் வந்து அவர் அப்பமே சொல்லியிருக்கிறாரு. அதாவது நம்ம எப்படி சாப்பிடணும், எப்படி இருக்கிறணும், அதாவது எப்படி தூங்கணும், எல்லா முறைகளையும் சொல்லியிருக்கிறாங்க. அதாவது காலையில் எழுந்திரிச்ச உடனே நம்ம என்ன பண்ணுறோம், குளிக்கிறோம். சொக்கியது வந்து என்ன வந்து அழுக்கு போது குளிக்கிறோம்னு நினைக்கிறோம், அது தப்பு. ஆனால் நம்ம குளிக்கும்போது என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம உடலில் உள்ள செல்கள்லாம் வந்து புதுப்பித்தல் நடக்குது. ஸோ இது மூலமாக வந்து நமக்கு வந்து வயிறு பசி வந்து அதிகமாகுது. அதனால காலையில் எழுந்திரிச்ச உடனே குளித்த உடனே நம்மளுக்கு வந்து வயிறு பசிக்குது, நம்ம வந்து சாப்பிடணும்னு தோணுது, நம்ம சாப்பிடுதோம். ஸோ சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து நிறைய பேர் வந்து இப்போ வந்து பீஸா பர்கர் எக்கச்சக்கமான ஃபுட் வந்து சாப்பிட்றாங்க. அது சாப்பிட்றது ரொம்ப ரொம்ப தவறான விஷயம். ஏன்னா நம்ம காலை சாப்பாடு சாப்பிடும்போது பார்த்திங்கன்னா வந்து கீழே தரையில் உட்காந்து தான் சாப்பிடணும்னு சொல்லிக்கிறாங்க. ஏன் நம்ம வந்து டேபிளில் உட்காந்து சாப்பிட்றலாம், இல்லை வந்து நம்ம வந்து பெட்டில் உட்காந்து சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது ஒன்றும் தப்பு. ஏன்னா நம்ம சாப்பாடு வந்து தரையில் உட்காந்து சாப்பிடும்போது தான் நம்ம வந்து சமணக்கால் போட்டு சாப்பிடுறோம். சமணக்கால் போட்டு சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து ரத்தங்கள் என்ன ஆகுதுன்னா வந்து ஸோ மேலே இருந்து கீழே குடலுக்கு வருது. குடல்கள் வரும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அது வந்து இந்த ரத்த ஓட்டம் வந்து அதிகமாகும் போது வந்து அது வந்து ஜீரணிக்க சக்தி வந்து அதிகப்படுத்துது. அதே மாதிரி பார்த்திங்கன்னா வந்து நம்ம உட்காந்ததுக்கு அப்புறமாட்டு மூளை வந்து என்ன சொல்லுதுன்னா இறப்பைக்கு இந்த மாதிரி வந்து இவங்க உட்காந்துருக்காங்க சாப்பிட்றாங்க வந்து இது வந்து ஜீரணப்படுத்து அப்படின்னு சொல்லுது. ஸோ அதனால் வந்து ஜீரண வேலை நம்மளுக்கு வந்து துரிதமாக நடக்குது. நம்ம வந்து கீழே வந்து உட்காந்து சாப்பிடும்போது என்ன ஆகுதுன்னா வந்து அதிகமான பொருட்கள் வந்து அதிகமாக வந்து நம்ம வந்து சாப்பிடக்கூடாது. ஏன்னா காலையில் எந்திரிச்ச உடனே பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எப்போ எந்திரிக்கிறோமோ அதுலேருந்து ஒரு 1.5 மணி நேரத்தில் சாப்பிடணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் பார்த்திங்கன்னா மதியம் வந்து நம்ம எந்திரிச்சதுலேருந்து ஒரு 6 மணி நேரம் 7 மணி நேரத்துக்கு உள்ளே சாப்பிடணும். அதுக்கப்புறம் உள்ள சாப்பாடு வந்து சாப்பிடக்கூடாதுன்னு இருக்காங்க. இது வந்து எதுக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம சாப்பிடலாம், சாப்பிட தப்பு கிடையாது. ஒரு நாள் 3 நேரம் சாப்பிட்றதுக்கு தப்பு கிடையாது. ஆனால் இப்போ உள்ள உணவு முறைகளை பார்த்திங்கன்னா வந்து நிறைய வந்து ஃபாரின்ஸ் கல்ச்சர்லாம் நிறைய எக்கச்சக்கமாக இருக்குது. ஸோ வந்து நம்ம சொன்னால் யாரும் நம்ப மாட்டாங்க. ஒரு வெள்ளைக்காரன் வந்து சொல்கிறான்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அதை வந்து டெக்ஸ்ட் புக்கில் போட்டிருக்காங்க, அந்த டெக்ஸ்ட் புக்கில் படிங்கிற இது வந்து இந்த மாதிரி ஃபாஸ்டிங்லாம் உண்டு அப்படின்னு நான் ஃபாஸ்டிங் பற்றி சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அவங்க டஸ்பூசன் இங்கிலீஷில் பேசியிருப்பாங்க. அதை நம்புவோம் நம்ம ஆட்கள். ஆனால் நம்ம ஆட்கள் வந்து இதையே டிபெண்ட் பண்ணி இதே வந்து ஒரு 100 வருஷத்துக்கு மேலே சொல்லியிருப்போம், அதை நம்ப மாட்டாங்க. ஏன்னா வந்து நம்ம 100 வருஷத்துக்கு மேலே நம்ம என்ன சொல்லியிருக்கோமோ அதை தான் வந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டியிலேருந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா எடுத்து அவன் சொன்னதாக வந்து அப்படியே மக்கப் பண்ணி நமக்கு வந்து காப்பி பண்ணுறான். ஸோ வந்து நம்ம ஆட்கள்லேருந்தே கடன் வாங்கி நமக்கே வந்து உபதேசம் பண்ணுறான். ஆனால் அதை வந்து நம்ம வந்து ஏற்றுக்கிட்டோம். ஆனால் நம்ம ஆட்கள் சொன்னதை நம்ம ஏற்றுக்க மாட்டோம். இதான் வந்து இன்றைய தமிழர்களுடைய ஒரு கலாச்சாரமாக இருந்துகிட்டு இருக்குது. ஆனால் நம்ம வாழ்ந்த வாழ்க்கையை வந்து ஒரு பெரும் வாழ்க்கை. ஸோ அதையே வந்து நம்ம வந்து பின்னால் இருக்கிற அந்த நிறைய புக்குகள் இருக்குது. இதெல்லாம் நான் சொல்லலை, ஆசாரக்கோவை சொல்லுது, பதிற்றுப்பட்டு சொல்லுது, 14 கீழ்கணக்குகள் நூல்கள் சொல்லுது. இது எல்லாமே வந்து நம்ம தமிழர்கள் எப்படி வாழ்ந்தாங்க, எப்படி வாழ்ந்துட்டு இருந்தாங்க அப்படிங்கிற ஒரு முறையை வந்து சொல்லிட்டு இருக்குது. நம்ம இன்றைக்கெலாம் இதெல்லாம் ஃபாலோ பண்ணாமல் இருக்கனால தான் வந்து 35 வயசுலையும் 25 வயசுலையும் வந்து போட்டுன்னு போகிறோம். உதாரணத்துக்கு வந்து என் குடும்பத்தையே எடுத்துக்கோங்க. என் குடும்பத்தில் வந்து பார்த்திங்கன்னா வந்து என் கண் கூட இருந்த தாத்தா வந்து பார்த்திங்கன்னா வந்து அவர் வந்து 110 வயசு வாழ்ந்துருக்கிறார். அதை நான் என் கண்ணால் பார்த்துருக்கிறேன். அவருக்கு வந்து நான் அவர் இறக்கும்போது வந்து நான் பார்த்துருக்கிறேன், அதுக்கு வந்து கொல்லி போட்டிருக்கிறேன். ஸோ அந்த மாதிரி வந்து சொல்லிக்கிட்டே போகலாம். ஏன்னா நம்மளுடைய தமிழர்களுடைய பண்பாடு வந்து சாதாரண பண்பாடு கிடையாது. இதில் வந்து நம்ம வந்து பார்த்திங்கன்னா வந்து என் கூட வேலை செய்கிற வந்து ஒருத்தர் வந்து ஒரு 28 வயசு 24 வயசு தான் அவர் இறந்துருந்தாரு. ஸோ எப்படி இறந்தாங்க அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு தெரியல. ஏன்னா வந்து அவர் முந்தின நாள் வேறு நல்லா இருந்திருக்காரு, ஆனால் வந்து மறுநாள் பார்க்கும்போது அவர் வந்து இறந்துருக்காரு, ஹார்ட் அட்டாக் அப்படிங்கிறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? நம்ம இதை வந்து கடைப்பிடிக்கிற ஒரு உணவு பழக்க வழக்கங்கள் தான். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ஃபுட் ஐட்டம்ஸ் ஆயில் ஐட்டம்ஸ்லாம் அதிகமாக உள்ள உணவு முறையை நம்ம வந்து எடுத்து சாப்பிட்றோம். சாப்பிட்னாலும் நமக்கு என்ன ஆகுது, நம்ம வந்து அது வந்து நோய்வாய்ப்பட்டு வந்து இறக்குறோம். ஸோ இது நம்மளுக்கு வந்து எக்ஸசைஸ் கிடையாது. நம்ம பார்த்திங்கன்னா வந்து இதெல்லாம் வந்து தவிர்க்க வேண்டிய என்ன பண்ணலாம் வந்து நம்ம வந்து அந்த அவங்க சொன்ன கல்ச்சர் நம்ம வந்து நிறைய ஃபாலோ பண்ண வேண்டியது இருக்குது. உட்காந்து சாப்பிடணும், அப்புறம் வந்து சாப்பிட்டதுக்கு அப்புறமாட்ட என்ன பண்ணணும் வந்து நல்லா மென்று சாப்பிடணும். ஏன்னா வந்து சாப்பிடும்போது வந்து பேசக்கூடாதும்பாங்க. ஆனால் அதை வந்து தவிர்க்கிறது கிடையாது. ஏன்னா சாப்பிட்டுக்கிட்டே பேசிகிட்டு இருக்கிறோம். ஏன்னா சாப்பிட்றதுக்கு போது வந்து நம்ம வாயிலிருந்து போகிறது பார்த்திங்கன்னா வந்து இந்த தொண்டை கீழே பார்த்திங்கன்னா சுவாச குழாயும் இருக்குது, உணவு குழாயும் இருக்குது. ஸோ சுவாச குழாய் பண்ணால் வந்து நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கும்போது மூச்சு வாங்கிறதுக்கு வந்து சுவாச குழாய் ஓப்பன் ஆகும்போது உணவு குழாய் வந்து மூடி இருக்கும். உணவு குழாய் மூடி இருக்கும்போது சுவாச குழாய் ஓப்பன் ஆகும். ஸோ இது வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும்போது என்ன வந்து நம்ம வந்து உதாரணத்துக்கு வந்து பேசிக்கிட்டே சாப்பிட்டுட்டு இருக்கோன்னா வந்து சாப்பிடும்போது வந்து சாப்பாடு வந்து எங்கே போனால் வந்து உணவு குழாய்க்கு போகணும். அது வந்து
நம்ம பேசிகிட்டு இருக்க காரணத்தால் என்ன ஆகுதுன்னா வந்து சுவாசக்குழாய் ஓப்பன் ஆகிடுது. சுவாசக்குழாய் ஓப்பன் ஆனவொன்னே வந்து இந்த உணவுக்குழாய் வந்து சுவாசக்குழாய் ஓப்பன் ஆனவொன்னே வந்து உணவு துகள் வந்து என்ன ஆகுதுன்னா வந்து சுவாசக்குழாய்க்கு போயிடுது. அதனால் வந்து புறையேறனால என்ன ஆகுதுன்னா வந்து நமக்கு வந்து அந்த சாப்பிட்ட சாப்பாடு வந்து வெளியே வந்துடுது. ஸோ இது வந்து என்ன சொல்லுதுன்னா, இது வந்து சுவாசக்குழாய் வந்து வெளியே அனுப்புது இந்த சொத்து பிறகு. இது வந்து நீ போகக்கூடிய இடம் கிடையாது, நீ போகக்கூடிய இடம் வந்து உணவுக்குழாய் அப்படின்னு சொல்லிட்டு வந்து வெளியே அனுப்பிச்சிடணும் தான் நமக்கு வந்து புறையேறுது. இந்த மாதிரியான நிறைய காரணங்கள் சொல்லலாம். அதே போல் வந்து நம்ம உட்காந்து வந்து நம்ம நின்றுக்கிட்டே சாப்பிடக்கூடாது. இப்போ வந்து நிறைய இடத்துல எடுத்துக்கிட்டிங்கன்னா வந்து பஃபே சிஸ்டம் அப்படிங்கிறாங்க. இது என்ன பஃபே சிஸ்டம்? அது சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து இது கரெக்டானதாக கிடையாது. ஏன்னா நின்றுக்கிட்டே சாப்பிடுதோம். இது வந்து என்னாச்சுன்னா வந்து புவியீர்ப்பு விசைக்கு நம்ம வந்து ஒரு அகைன்ஸ்டாக செயல்படுத்த மாதிரி. ஏன்னா வந்து நம்ம நின்றுட்டே இருக்கனால என்ன வந்து நம்முடைய உடலில் உள்ள எல்லா ரத்தங்களும் காலுக்கு போகுது. ஸோ காலுக்கு போச்சுன்னா வந்து ஜீரண சக்தி எப்படி நடக்காது. அதே மாதிரி வந்து நம்ம வந்து குளிச்சுட்டு வந்து சாப்பிடணும். சாப்பிட்டதுக்கப்புறம் குளிக்கக்கூடாது. ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வந்து சண்டே லீவ் விட்டுருந்தாங்க, குளிக்க லீவ் விட்டுருந்தாங்க. சண்டே எனக்கும் லீவு, குளிக்கிறதுக்கு லீவ் அப்படின்றாங்க. அது தப்பான முறை. ஏன்னா நம்ம குளிக்கிறதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா உடலுடைய வெப்பநிலை வந்து ஒரு அளவு இருக்கும். அதாவது குளிச்சதுக்கப்புறம் வந்து அதாவது கீழே இறங்கலாம், இல்லாட்ட மேலே ஏறலாம். ஒரு மிதமான ஒரு இதில் வந்து இருக்காது. மேலே கீழே ஏறி இறங்கும். அப்படிங்கும்போது என்ன ஆகுனா வந்து அது வந்து தோள்களுக்கு வந்து அந்த தோள்கள்லாம் வெளியில் இருக்குது. அந்த தோள்களுக்கு என்ன பண்ணுவோம் வந்து அந்த இறப்பைக்கு போகக்கூடிய ரத்தம் வந்து தோள்களுக்கு போயிடும். அப்படின்னா வந்து இது வந்து இதோடைய ஃபங்க்ஷன் பார்த்திங்கன்னா வந்து மால் ஃபங்க்ஷன் ஆகும். நம்ம வந்து சாப்பிட்டோம்னா என்ன ஆகும்? செரிக்காது. ஏன்னா செரிமானத்துக்கு இறப்பைக்கு போகக்கூடிய ரத்தம் தான் வந்து தோள்களுக்கு போயிடுது. வந்து தோலுக்கு இப்போ வந்து சாப்பிட்றதுக்கு வந்து நமக்கு வந்து செரிமானத்துக்கு ஏற்படுத்துகிற ரத்தம் வந்து நம்ம வந்து தோலுக்கு போயிடுச்சுன்னா செரிமானம் நடக்காது. ஏன்னா நமக்கு என்ன ஆகுது? செரிமான கோளாறு ஏற்படுது. இந்த மாதிரியான விஷயங்கள் நிறைய நம்மளுக்கு வந்து நம்ம வந்து அடிக்கிட்டே போகலாம். உட்காந்து சாப்பிடாதனால மிட் நைட்டில் சாப்பிட்றாங்க. மிட் நைட்டில் ஏன் சாப்பிட்றீங்க? மிட் நைட்டில் வந்து 12 மணிக்கு சாப்பிட்றது 2 நேரம் சாப்பாடு தான். ஒன்று 7:30 மணிக்கு காலை சாப்பிட்றியா, அதே போல் வந்து ஒரு 12:30 1 மணிக்கு சாப்பிட்றியா, நீ ஃபாஸ்டிங் இருக்கணும், நைட் போல் சாப்பிடாது. அப்படி நீ சாப்பிடாதுன்னா வந்து 7 மணி சூரிய அஸ்தமம் ஆனதுக்கு பிறகு ஒரு 1 மணி நேரத்தில் சாப்பிட்ருது. இதுதான் சாப்பாடு ப்ரொசீஜர். இதுக்கு மேலே நீ சாப்பிட்டோன்னா வந்து உனக்கு ஜீரண கோளாறு இருக்கும். ஜீரண கோளாறு ஏற்பட்டுச்சுன்னா வந்து என்ன ஆகுனா உடல் பருமன் ஆகும். நீ குண்டாக சாப்பிட்டுட்டு நீ குண்டாகிட்டு திரும்ப லோன்னு வந்து வாக்கிங் போவேன். இது தேவையே இல்லை. அதுக்கு நம்ம நார்மலான லைஃபை வந்து கடைப்பிடிச்சிடலாம். இது பார்த்திங்கன்னா இன்னொரு விஷயம் இருக்குது. ஸோ இது வந்து இதை வந்து நம்ம ஆட்கள் என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து க்ரீன் ஸோன் சொல்லி ஸோ வந்து ஒரு பல்கலைக்கழகங்களில் வந்து நிறைய வந்து ஆராய்ச்சி நடத்தியிருக்காங்க. அதை என்ன பண்ணியிருக்காங்கன்னா வந்து அதை வந்து ஒரு இது மாதிரி வச்சு அது வந்து 100 வருஷம் வந்து உலகத்தில் யாரெல்லாம் வாழ்ந்தாங்க, எந்த சிட்டிலாம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வந்து அதில் வந்து ஒரு ஆராய்ச்சி பண்ணியிருக்கிறாங்க. ஏன்னா இது வந்து நம்ம ஆட்கள் வந்து 200-300 வருஷம் வாழ்ந்து இதெல்லாம் வந்து சாதிச்சுட்டு போயிட்டாங்க. ஆனால் நம்ம வந்து ரெக்கார்டு காமிச்சா தான் நம்ம நம்புவோம். அந்த பேஸில் பார்த்திங்கன்னு வச்சுங்களேன், வந்து லோமா லிண்டா கலிஃபோர்னியா, அப்புறம் சார்டினா இட்டாலி, இகாரியா கிரீஸ், ஓக்கினாவா ஜப்பான், அப்புறம் வந்து விகோயா கோஸ்டாரிக்கா. ஸோ இந்த மாதிரியான இடத்துல வந்து இருந்திருக்கு. ஆனால் பார்த்தீங்கன்னா வந்து இந்த 5 இதுவும் வந்து அந்த 5 சிட்டியில் வாழ்கிறவங்களும் வந்து பார்த்திங்கன்னா வந்து 100 வருஷம் மேலே வாழ்ந்துருக்காங்க. 100 வருஷம் மேலே வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அதுக்கு பார்த்திங்கன்னா ஒரு சில 8 ஐட்டம்ஸ் வந்து காமனாக இருக்குதுன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க. என்ன பார்த்திங்கன்னா வந்து இவங்க வந்து வாக்கிங் போகிறாங்க. ஸோ வாக்கிங் போகிறது நல்லது. ஏன்னா இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா நம்மலாம் தொட்டதுக்கு இங்கேருந்து விழுந்து கிடந்தோம்னா பைக்கு, இங்கேருந்து அடுத்த தெருக்கு போகிறதுக்கு பைக்கு, அது யூஸ் பண்ண மாட்டாங்க. இவங்க வந்து வாக்கிங்கில் வந்து வாக்கிங்காகவே மூவ் பண்ணாலும் அது வாக்கிங்காகவே எடுத்துக்கிறாங்க. இங்கேருந்து அடுத்த தெருக்கு போகணுமா நடந்து போகிறாங்க. ஸோ மேலே மாடிக்கு போகணுமா லிஃப்ட் யூஸ் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரியே காமனாக வந்து இயற்கையாக இருக்க அது ஒரு நடையை வந்து யூஸ் பண்ணுறதுனால வந்து அவங்க வந்து என்ன பண்ணுறாங்கன்னா 100 வருஷத்துக்கு மேலே வாழ்ந்ததாக வந்து சொல்லப்படுது. அதே மாதிரி வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்புறம் வேக்க பார்த்திங்கன்னா வந்து நம்ம வந்து எந்திரிக்கும் போது வந்து ஒரு பர்பஸோடு எந்திரிக்கும். ஏதோ எந்திரிச்சோம் போனோம் தூங்கணும் அப்படிங்கிறது ஒரு முறை கிடையாது. ஏன்னா நான் எந்திரிச்சேன், எனக்கு ஒரு படிப்பை சொல்லிக் கொடுத்தேன், அவன் படிக்கும்போது இத்தனை மார்க் எடுத்ததுக்கு அப்புறம் வந்து திரும்ப வந்து இவன் இத்தனை லட்சத்துக்கு வந்து சம்பாதிச்சு வந்து ஊருக்கு வெளியில் போய் ஒரு இடத்த வாங்கி திரும்ப அதில் போய் வாழ்ந்தான். திரும்ப அவனுடைய பிள்ளையும் பிறந்துச்சு, அவனுடைய பிள்ளைங்க இதே ரீசைக்கிள் ஆகிட்டே இருக்கும். லாஸ்ட்டில் வாழ்ந்தான் செத்தம் முடிஞ்சிச்சு, அவ்வளோதான். அது கிடையாது மேட்ரு. ஸோ அவங்க என்ன பண்ணிட்டு இருக்காங்க? ஸோ அவங்களும் வந்து ஒரு பர்பஸோட வாழ்கிறாங்க. அதாவது இக்கிகாய் அப்படிங்கிற ஒரு இதை வந்து அவங்க வந்து இது பண்ணுறாங்க. அதாவது நீங்கள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கும்போது நீங்கள் வந்து செய்கிற வேலைக்கும் வாழ்க்கைக்கும் சம்மந்தம் கிடையாது. இது வந்து வேலை போக உங்களுக்கு ஏதாவது தனித்திறமை இருக்கிற டேலண்ட்டை பொறுத்தா இது வந்து ஒக்கிக்குவான்னு சொல்கிறாங்க. இது வந்து ஒரு பெரிய சாப்டர். இதை நான் சுருக்கி சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து அந்த புக்ஸ், அதாவது நீங்கள் வந்து புக் எழுதலாம், அதாவது வந்து டிராயிங் பண்ணால் டிராயிங் பண்ணலாம். இது வந்து வேலையை தவிர்த்து அந்த மாதிரி உங்களுக்கு தனித்திறமைகள் இருந்தால் அது ஃபுல்லாக நீ செஞ்சுட்டே இருக்கணும். இவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா வந்து பெயிண்ட் அடிக்கிறது, இல்லாட்ட வந்து கார்டனிங் வந்து பராமரிக்கிறது. இவங்க வந்து அந்த வேலை போக வாழ்க்கையை ஃபுல்லாக வந்து செஞ்சுட்டே இருக்கிறாங்க. அவங்க இறக்குற வரை செய்கிறாங்க. இவங்க வந்து 100 வருஷம் வந்து வாழ்கிறதுக்கு இதுவும் உதவியாக இருக்கிறதா சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து டவுன் ஷிஃப்ட். அதாவது என்ன, எல்லாத்துக்கும் பிரச்சனை இருக்கும். எந்த ஊரில் யாருக்கு தான் பிரச்சனை இல்லாமல் வந்துச்சு? சின்ன பிள்ளைங்களா இருந்தால் அப்பா அம்மா பிரச்சனை பண்ணுறாங்க, அப்பா அம்மா அதை சொல்கிறாங்க இதை சொல்கிறாங்கன்னு சொல்லுவாங்க. அப்புறம் கணவன் மனைவிக்குள்ளே பிரச்சனை,
அப்புறம் ஃப்ரெண்ட்ஷிப்பில் பிரச்சனை, இதில் எல்லா பிரச்சனைகளும் இருக்குது. அப்புறம் வேலைக்கு போனால் பாஸ் தொல்லை தாங்க முடியல, எக்கச்சக்க பிரச்சனைகள் இருக்கும். பிரச்சனைகள் இல்லாத இது கிடையாது. ஆனால் அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா வந்து ஒரு 1 ஹவர் பிரார்த்தனை பண்ணியிருந்தாங்க. அதாவது 1 ஹவர் பிரார்த்தனை பண்ணுறது அவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா வந்து அதாவது அவங்களுடைய முன்னோர்கள்ட்ட வந்து பேசுகிறத அவங்க நினைக்கிறாங்க. ஸோ அதனால் 1 ஹவர் பிரார்த்தனை பண்ணுறாங்க. அது என்ன நடந்துருந்தாங்க, இவங்க பிரார்த்தனை பண்ணுறது அவங்க முன்னோர்கள் கேட்குறாங்களா கேட்கலையா அது அப்புறப்பட்ட விஷயம். ஆனால் அவங்க பிரார்த்தனை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி பிரார்த்தனை பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து நம்ம குடும்பங்களும் நம்ம சார்ந்தவங்களும் அவங்க நல்லா இருக்கணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட்டில் இருக்குது. ஸோ இதுவும் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்ட்ரெஸ்லாம் வந்து ரிலீவ் ஆகுது. ஸோ இவங்க வந்து இது வந்து 100 வருஷம் இது வாழ்றதுக்கு ஹெல்ப் ஆகும் அப்படிங்கிற மாதிரி அவங்க நினைக்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து 80 ரூல்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. 80 ரூல்ஸ்னால் ஒன்றும் கிடையாது, சாப்பாடு நான் சாப்பிட போகிறேன், முட்டை சாப்பிட்டுட்டு அப்பா ஃபுல்லாக சாப்பிட்டேன்டா அப்படின்னு அதுக்கு அர்த்தம் கிடையாது. 80 ரூல்ஸ்னால் வந்து நம்மளுக்கு வந்து 3/4 வயிறு நிறைஞ்சிருச்சா, அதையே நம்ம வந்து நம்மளுக்கு மனசு தெரியும் நம்ம சாப்பிட்டோம் அப்படின்னு தெரியும், அதோட விட்டுக்கிடுது. அதுக்கு மேலே சாப்பிடக்கூடாது. ஏன்னா வந்து நம்ம வந்து 80% சாப்பிட்டோம்னு நினச்சாலே நம்மளுக்கு 100% ஃபுல்லாயிரும். நம்ம ஒன்று அதிகமாக சாப்பிட்டோம்னா அதுக்கு மேலே ஆயிரும். இதே நம்ம தமிழர்களும் சொல்லியிருக்கிறாங்க, அதாவது 3/4 வயிறு சாப்பிடணும், 3/4 வயிறு சாப்பிட்டுட்டு மிச்சம் கொஞ்சம் இடம் கொடுத்துருங்கடா அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஏன்னா வந்து அது தண்ணி குடிக்கிறதுக்கு மற்றதுக்கு ரிலாக்ஸேஷனுக்கு யூஸ் ஆகும். அப்போ தான் வயிறு ஃப்ரீயாக இருந்தால் நமக்கு வந்து அந்த ஆக்சேஷன் சரியாக நடக்கும். அதுக்கப்புறம் நமக்கு வந்து இதாகும், அந்த செரிமானம் நீட்டாக நடக்கும் அப்படிங்கிற வேண்டி தான் நம்ம ஆட்களும் சொல்லியிருக்காங்க. நம்ம ஆட்கள் சொன்னால் நம்புவாங்களா, நம்ப மாட்டாங்க. ஃபாரின்காரன் டஸ்பூஷன் இங்கிலீஷ் சொன்னால் அவங்க நம்பிடுவாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இது. அடுத்து பார்த்திங்கன்னா அது பிளாங்கிங்ஸ். ஸோ பிளாங்கிங்ஸ்னால் வந்து அவங்க ஒன்றும் கிடையாது, சேம் சொன்னது தான். அந்த மாதிரியாக வந்து அவங்க எல்லோரும் வந்து ஒத்துமையாக இருக்கணும், எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து பார்க்கணும், பராமரிக்கணும், கீழே யாராவது ஒரு ஆள் விழுந்தால் கூட ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற மென்டாலிட்டி இருக்கணும்ல. ஸோ அதுதான் பிளாங்கிங்ஸ் சொல்கிறாங்க. அடுத்து பார்த்திங்கன்னா வந்து இன்னொன்று வந்து தேர் லிவிங் ஃபேமிலி. அதாவது ஒன்றும் கிடையாது, கூட்டு குடும்பம் யார் இருக்கா, குடும்பம் சொன்னாலும் சண்டைக்கு வந்துடுறாங்க. தனி குடும்பம் தான் நல்லது அப்படின்னு சொல்கிறாங்க. தனி குடும்பம் நல்லது கிடையாது. சரி, ஏதோ ஒன்று ஆகிப்போச்சு, அவங்களுடைய ஒய்ஃபை யாரை போய் கூப்பிடுவாங்க, அவங்க அப்பா அம்மா அங்கேருந்து ஒரு 100 கிலோமீட்டர் தள்ளி இருப்பாங்க, அவங்க அப்பா அம்மா வந்து ஹெல்ப் பண்ணுறவரை இருப்பாங்க. அந்த ஆள் உயிர் பழிச்சிட்டு இருக்க முடியுமா, இல்லை ஏதாவது ஆயிடுச்சுன்னா வந்து எதாவது தாங்கிட்டு இருக்க முடியுமா, அது சாத்தியம் கிடையாது. அதே போல் ஏதாவது ஒரு ஹெல்ப், இப்போ குழந்தைய பார்த்துக்கணும், 2 பேர் தான் இருக்காங்க, அப்பா அம்மா கூட ஒரு 2 குழந்தை ஆகிப்போச்சு, அந்த குழந்தைய வளர்க்கி இவங்க என்ன பண்ணுவாங்க, எதுவுமே பண்ண முடியாது. ஏன்னா அவங்க தான் வந்து பார்த்துக்கணும், அதுக்குள்ளே சண்டை வரும், நிறைய பிரச்சனை வரும், அதை சமாளித்து வரணும். ஏன்னா கூட்டு குடும்பமாக இருந்தால் என்ன ஆகும்னா வந்து ஏதோ இந்த குழந்தைகளையோ இல்லை வந்து கணவன் மனைவி இருக்கிறாங்களோ அவங்களையோ வந்து அவங்க அப்பா அம்மா பார்த்துக்கிடுவாங்க. ஏதோ கூட்டு குடும்பமாக இருக்குது, கூட்டு குடும்பமே இப்போ இருக்கிறது இல்லையே. ஸோ இது வந்து நமக்கு வந்து வாழ்க்கைக்கு வந்து நம்மளுக்கு வந்து என்ன ஆகுதுன்னா வந்து பாதி நம்மளுக்கு வந்து டிஸ்டர்பண்டாக இருக்குது. இதனால் வந்து நிறைய பேர் வந்து 50 வயசு கூட தாண்டதில்லை, எல்லாமே ஸ்ட்ரெஸ்ஸு. என்ன பண்ணுறது, ஒன்றும் பண்ண முடியாது. ஃப்ரெண்ட்ஷிப் ஸ்ட்ராங்னு சொல்கிறாங்க. இது என்னென்னா வந்து ஒன்றும் இல்லை, இப்போ என் கூட படித்தவன் இருக்கானா, என் கூட என் ஃப்ரெண்ட்ஸ் இருக்கானா, இப்போ நம்ம வந்து ஒரு 10 வயசில் 12 வயசுலேருந்து நம்ம படிக்க ஆரம்பிச்சிருப்போம். காலேஜ் முடிச்சு அப்புறம் வேலைக்கு போய் எங்கே போனாலும் சரி, எங்கே போயிட்டு போ, நான் வந்து உன்னை வந்து ஒரு வாரத்துக்கு ஒருக்க நான் வந்து மீட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். வெளியூரில் போனால் ஓகே மீட் பண்ண முடியாது, உள்ளூரில் ஆரம்பிச்சாங்கன்னா அது 80-90 வயசில் வர வரும். ஸோ அது அவங்க வந்து ஃப்ரெண்ட்ஷிப்பை மெயின்டைன் பண்ணுறாங்க. இதெல்லாம் எதை தோணுதுன்னா இதெல்லாமே ஸ்ட்ரெஸ் ஃப்ரீ, நம்ம எல்லோரும் ஒன்று போல் வாழணும். ஸோ ஃபாரினில் உள்ளவன் வந்து கூட்டு குடும்பம் வேணும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறான். நம்ம ஆட்கள் கூட்டு குடும்பத்தை பார்த்திங்கன்னா வந்து அது கேள்விக்குறி தான், அது அவங்கவுங்க வாழ்கிறத பொறுத்து இருக்குது. ஆனால் இதெல்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுறதுனால என்ன ஆகுதுன்னா வந்து இப்போ பார்த்திங்களா அந்த கனெக்ட் எங்கே வந்து முடியுது பார்த்திங்களா. ஸோ நான் சொன்ன கனெக்ட், அந்த உட்காந்து சாப்பிட்றது சம்மானத்தில் இருந்து நம்ம சொன்னாங்களா முன்னோர்கள் இப்படி தான் கூட்டு குடும்பம் வாழணும், ஒருத்தவங்களுக்கு தான் ஹெல்ப் பண்ணணும் அப்படிங்கிற சொன்ன மென்டாலிட்டி வந்து எங்கே பார்த்து கனெக்ட் ஆகுதுன்னா வந்து இங்கேருந்து ஹார்வர்ட் யூனிவர்சிட்டி போய் அங்கேருந்து பார்த்திங்கன்னா வந்து ஜப்பான், இட்டாலி அப்படி போய் லாஸ்ட்டில் வந்து இந்தியா, நம்ம தமிழ்நாட்டில் வந்து கனெக்ட் ஆகுது. ஸோ இதெல்லாம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஒரு வட்டம், அதுதான் உண்மை. ஸோ இதை வந்து புரிஞ்சுக்கிட்டவங்க என்ன பண்ணுவாங்கன்னா வந்து நல்ல ஹெல்த்தான உணவாக சாப்பிட்டுட்டு நம்ம முன்னோர்கள் என்ன சொல்கிறாங்களோ, நம்ம வந்து பெரியவங்க சொன்னாலும் திட்டினாலும் வந்து அதில் வந்து 1000 அர்த்தம் இருக்குது அப்படின்னு நம்ம நினச்சிக்கிட்டு எல்லாம் நம்ம வந்து கடைப்பிடிச்சி நம்ம வாழ்ந்தோம்னா வந்து நம்முடைய வாழ்க்கையுடைய ஆயுள் காலமும் கூடும், எண்ணிக்கையும் கூடும், நம்மளும் நல்லா இருந்து நம்ம சார்ந்தவங்க நம்ம வந்து நல்லா இருக்க வைப்போம். இதான் வந்து ஒரு இதை விட வாழ்க்கையில் வேறு எதுவும் தேவையில்லை. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக நிறைய பேர் ஷேர் பண்ணுங்கள். ஏன்னா இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா ரொம்ப உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக. இந்த வீடியோ கண்டிப்பாக எல்லாத்துக்கும் ஃபார்வர்ட் பண்ணுங்கள், நீங்களும் பாருங்கள். மீண்டும் இதே போல் ஒரு வீடியோவில் வந்து உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிருந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வேலுங்க பாலசன். தேங்க்யூ. ஹேட்ஸ் ஆஃப்.